ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஞானமும் சகோதரர் இயேசு கிறிஸ்துவனுடைய இரட்சிப்பும் சமாதானமும் நீடித்த வாழ்வும் பரிபூரண சுகமும் என்றென்றைக்கும் கிடைப்பதாக. ஆமேன். உலகெங்கிலும் இருந்து ஷாலோன் சபையின் ஆராதனை கலந்து கொள்ளுகிற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கடந்த பல வாரங்களாக ஆவிக்குரிய வழிபாடு, மாம்சத்தின் வழிபாடு என்ற ஒரு தலைப்பில் பார்த்துட்டு வந்தோம். அதில் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், பின்பு உங்களுக்கு நல்வாழ்வு கூட கொடுக்கப்படும் என்ற விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ராஜ்யமும் நீதியும் என்றால் என்ன? அதுதான் நியாய பிரமாணம் என்கிற சட்டதிட்டங்கள். ஆதி காலத்திலிருந்து இந்நாள் வரைக்கும் பிதாவாகிய தேவன் சொல்கிறது, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள், என் கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள். இவ்வளோதான். இதை கடைப்பிடிச்சா என்ன நடக்குங்க? அதை கடைப்பிடிக்கிறதுனால எங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டால், இந்த தேகம் மகிமை மேல் மகிமை பெற்று மறுரூபமாகும். இதுதான் அதனுடைய முடிவு. என்னவாகும்? நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிச்சா, அந்த கற்பனைகள் 10 கடைப்பிடிச்சா என்ன ஆகும்? இந்த தேகம் மகிமை மேல் மகிமை அடைஞ்சு மறுரூபமாகும். இதுதான் அதனுடைய நிறைவு. இந்த நிறைவை முதல் அனுபவித்தவர் இயேசு கிறிஸ்து. உலகெங்கும் மனிதர்களால் பாவம் பெருகி இருந்ததுனால கிறிஸ்து இயேசு அந்த நியாய பிரமாணத்தை எப்படி கை கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விளக்கங்களை கொடுத்துட்டு வர்றாரு. அதில் அந்த உபதேசம் அவர் சொல்லும் பொழுது ஊருக்கு உபதேசம் பண்ணலை. ஒவ்வொரு தனி மனுஷனுடைய உள்ள இந்திரியங்களுக்கும் ஞானத்துக்கும் மனசுக்கும் உடலுக்கும் சம்பந்தமான உபதேசத்தை தான் கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் ஊருக்கு உபதேசம். முதல் உபதேசம் யாருக்கு? அவரவர் தன்னுடைய தேகத்துக்கும் ஆன்மாவுக்கும் அறிவுக்கும் மனசுக்கும் உணர்வுகளுக்கும் இவைகளுக்கு தான் முதல் உபதேசமே கொடுத்தார். அந்த ஒவ்வொரு வசனங்களும் யாருக்கோ சொன்னார், அதை முடிஞ்சால் நம்ம கை கொள்ளலாம் அப்படி இல்லை. ஒவ்வொரு தனி மனுஷனுடைய உள்ளிந்திரியங்களுக்கு கொடுக்கப்பட்ட உபதேசம். அந்த உபதேசத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தேகம் மகிமை மேல் மகிமை பெற ஆரம்பிச்சிடும். அப்புறம் இது மறுரூபமாகும். இந்த தேகம் மகிமை மேல் மகிமை பெற என்ன ஆகும்னாக்கா தேவனுடைய ஆலயமாக மாறும். உங்கள் சரீரமே தேவனுடைய ஆலயம் என்று அறிவீர்களா? கொரிந்தியரில் சொல்லப்படுது இல்லையா? தேவன் தங்குகிற இந்த ஆலயமாக இந்த தேகத்தை மாற்றிட்டோம்னா, அப்போது பாடுகள்னு ஒன்று இருக்குது இல்லையா? இந்த உலகியல் ரீதியாக வர பாடுகள் இதெல்லாம் வராது. அதுக்கு நம்முடைய அறிவு, உயிராற்றல், சிந்தனை, செயல், தேக அவயங்கள் இதையெல்லாம் கிறிஸ்து எப்படி சொல்லி கொடுக்குறாரோ அது போல் மாற்றிக்கணும். அப்படி மாற்றிக்கிட்டால் தான் இந்த மாற்றம் ஏற்படும். வெறுமனே நம்ம கிறிஸ்துவை பின்பற்றுறோம், ஒரு மார்க்கம் சார்ந்து இருக்கிறோன்ற ஒரு அடையாளத்துக்கு இருந்து ஒரு மார்க்கத்துக்காக வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நாம் கரையேற முடியாது. அந்த மகிமை மேல் மகிமை அடைகிற அந்த ப்ராசஸ் நடக்காது. நாம் மகிமை மேல் மகிமை அடையணுன்ட்டு தான் கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இருந்தோம். அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் மனுஷ சாயலாகி அடிமையின் ரூபம் எடுத்து மரண பரியந்தமும் பிதாவினுடைய வார்த்தை கீழ்ப்பட்டு எல்லா பாடுகளும் சகித்தது நம்ம மகிமைப்படுத்துறதுக்கு தான். அது எப்படின்னு இந்த உலகத்தில் போய் கேட்டோம்னா யாருக்கும் சொல்ல தெரியாது. கிறிஸ்துக்கு மட்டும்தான் சொல்ல தெரியும். ஏன்னா அவர் எப்படி வாழ்ந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு வர்றார் பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிப்போம். இது உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். 17 நியாயப்பிரமாணத்தையானாலும் தீர்க்க தரிசனங்களையானாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். 18 வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறுமளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்தை படிக்கும் போதெல்லாம் இது கிறிஸ்துவுக்கானது போல இருக்கு. இந்த வசனம் பொதுமக்களுக்கு இல்லை.
இது யாராலையும் இதை கடைப்பிடிக்க முடியலையே, அப்போ இந்த வசனத்தை மனுஷங்களால் நிறைவேற்றவே முடியாது, இதை கிறிஸ்து மட்டும்தான் நிறைவேற்றுவார். நிறைவேற்றின பிறகு இது அவரோடு முடிஞ்சு போச்சு இந்த வசனம். இப்போ நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கினதுனால நமக்கு எல்லாமே நமக்கு கிறிஸ்துவின் மூலமாக கிடச்சிரும். இதில் முக்கியமாக நோயற்ற வாழ்வு, பசியில்லா உணவு, நல்ல ஆடை, இருப்பிடம், சௌரியமான வாழ்க்கை, இதெல்லாம் கிறிஸ்து நம்ம கொடுத்துருவார் அப்படின்னு நம்ம எண்ணியிருந்தோம். ஆனால் இதெல்லாம் கிறிஸ்து கொடுக்குறாரு. எப்போ கொடுக்குறாருனாக்கா, அவர் சில வாழ்வியல் முறையை சொல்லி கொடுக்குறாரு. இது மாதிரி நீ வாழும்போது நீ கேட்க வேண்டியதே இல்லை, உனக்கு என்னது தேவை என்று பிதா அறிந்திருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே நமக்கு என்னது தேவை என்று பிதா அறிந்திருக்கிறார். அப்போ பிதாவினுடைய பார்வையில் நாம் படணும். அதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா, கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போது பிதா எப்படி அவரோட கூட இருந்து நம்ம மக்களில் வியாதிப்பட்டவங்களை, கஷ்டப்பட்டவங்களை, மரணமே அடைஞ்சவங்களை, இவங்களையெல்லாம் சுகம்பெற எழுப்பினார் இல்லையா? இது போல் ஒரு நல்வாழ்வு நமக்கும் கிடைக்கும். இப்போ நாம் போய் யாரையும் சுகப்படுத்தணும், வியாதி உள்ளவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணி அவங்கள சரி பண்ணணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை. மரித்தோரை உயிர்த்து எழுப்பணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லைங்க. நமக்கு இதெல்லாம் வருதில்லை, இது வராமல் தடுக்கிறதுக்கு நாம் என்ன செஞ்சால் இதெல்லாம் தடுக்க முடியும் அப்படின்றது தான் முக்கியம். இப்போ வியாதிப்பட்டால் என்ன பண்ணுறோம்? மருத்துவர்கிட்ட போகிறோம் இல்லையா? கிறிஸ்துவே சொன்னார், பிணியாளிக்கு வைத்தியன் அப்படின்னு, சுகமுள்ளவனுக்கு வேண்டியதில்லை அப்படின்னாரு. அப்போது நமக்கு பிணின்னு ஒன்று வந்துடுச்சுன்னா மருத்துவர்கிட்ட போய் மருந்து எடுத்துக்கிறோம் இல்லையா? அந்த மருந்து மூலமாக நமக்கு அந்த வியாதி தற்காலிகமாக சுகமாகுது அப்படின்னு நம்புகிறோம் இல்லையா? வெளிப்புறத்துலேருந்து கொடுக்குற மருந்து நம்ம வியாதியை சுகமாக்குதுன்னா நம்ம உடம்புக்குள்ளே அதை செய்யக்கூடிய, அதை சரிப்படுத்துகிற வேலை செய்யக்கூடிய அளவுக்கு சக்தி ஆற்றல் இருக்குது. அந்த சக்தி ஆற்றலை நாம் மேலும் அதிகரித்து, இதை கிறிஸ்து எப்படி அதிகரிக்க பண்ணார்? கிறிஸ்து வெளியிலேருந்து எந்த மருந்தும் எடுத்துக்கல, உள்ளே இருக்கிற மருந்தை வெளியே கொண்டு வந்தார். புரியுதுங்களா? உள்ளே ஒரு மருந்து அவர் வச்சுருக்காரு, பிதாங்கிற மருந்து வச்சுருக்காரு. அந்த மருந்தை எப்படி அவர் திறக்கிறாருன்னா ஒழுக்கங்கிற வாழ்க்கையில் திறக்கிறாரு. மற்றவங்களுக்கு எப்படி கொடுக்குறாரு? அன்புங்கிற வார்த்தையில் கொடுக்குறாரு. இப்போ அதே போல் பிதா நமக்குள்ளே இருக்கிறாரு. ஒவ்வொருத்தருடைய உடலுக்குள்ளவும் உயிராற்றலாக பிதாவாகிய அந்த ஒளியான அந்த ஆற்றல் நமக்குள்ளே இருக்குது. அதனால தான் உயிரோடு இருக்கிறோம். அந்த ஒளியை அது மங்கின தன்மையில் இருந்தாலும் அதை தீ மூட்டி மேலும் பிரகாசமாக ஆக்கிறது கிறிஸ்து வந்திருக்கிறார். அந்த பிரகாசமாக ஆக்க ஆக்க என்ன ஆகுதுனாக்கா, இந்த தேகம் வந்து வெளிச்சமாக ஆகுது. அப்போ நம்ம கணுக்களில், அவயங்களில், நம்முடைய எண்ணத்தில் உள்ள எல்லா அசடுகளும் அந்த தீயினால், அந்த வெப்பத்தில் எரிஞ்சு பொசுங்கி போயிடுது. என்ன மாதிரி தீ அதுனாக்கா, ஒழுக்கம்ங்கிற தீ. தேவன் ஒளியாக இருக்கிறார் இல்லையா? அவருடைய சாயல், அந்த சாயல் எப்படிப்பட்டதுன்னா, அது ஒழுக்கத்தின் சாயல், அன்பின் சாயல், கருணையின் சாயல், தயவின் சாயல். அது எப்படி நமக்கு கிடைக்க வருதுன்னா, நமக்கு பிறப்புலேயே அதெல்லாம் கொடுத்தாரு. எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகளே மண்ணில் பிறக்கையில் இல்லையா? அவர் நல்லவனாவதும் தீயவனாவதும் தாய் தகப்பன் வளர்ப்பில் மட்டும் இல்லை, இந்த சமூக அமைப்பிலும் அது அடங்குறது. அதிகபட்சமாக சமூக அமைப்பில் தான் ஒரு மனுஷன் நல்லா வாழ்கிறதும் கெட்டு போகிறதுக்கான காரியங்கள் இருக்குது. அப்போ இந்த சமூகம் எப்படி உருவாக்கப்பட்டதுன்னா, நம்ம போல் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது தான். இந்த மனித சிந்தனையெல்லாம் எங்கே இருந்ததுன்னா, முதல் மனுஷனுடைய பொல்லாங்கினால் இருந்து வந்தது. இப்போ அதை சரி பண்ணணும், அப்போ தான் நம்ம நல்லா இருக்க முடியும் இல்லையா? முதல் மனுஷனுடைய சிந்தனை என்ன இருக்குது? பசி, தாகம், காட்டி கொடுக்கறது, பழி வாங்கிறது, இது போல் ஒரு சிந்தனைகள்லாம் அவனுக்கு வந்துருச்சு. அந்த முதல் குடும்பத்திலே வந்துருச்சு. அதிலேருந்து தான் நம்ம வாழ்க்கை இப்படி தொடங்குச்சு. இப்போ அதெல்லாம் மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் இல்லாத ஒரு நல்ல மனுஷன் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்குறாரு இல்லையா? அந்த வாழ்க்கை நமக்கு தெரியவே தெரியாது எப்படி வாழணுன்னே. அதை சொல்லி கொடுக்க ஒருத்தர் வந்தார் இல்லையா? அவர் சொல்லி கொடுக்குற விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். சொல்லி கொடுக்குறவர் எந்த மெத்தடில் எந்த நிலையில் இருக்கிறாரோ அந்த நிலையை ஃபாலோ பண்ணுறவங்களும் பண்ண முடியும் இல்லையா? இப்போ ஒரு ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுற நல்ல மாணவன், அவன் நல்லா படிச்சிருக்கிறார், ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுறாரு. எவ்வளோ கஷ்டமான சிலபஸாக இருந்தாலும் அவருக்கு நல்லா தெரியுது, எழுதிடுறாரு, பாஸ் ஆகிடுறாரு. அவர் பக்கத்தில் உட்காந்து இருக்கிற பையன்
சுத்தமாக அந்த சிலபஸை புரிய மாட்டேங்குது. படிக்கலாம் செய்கிறான், ஆனால் சிலபஸ் புரியல. அது எப்படி எழுதுறதுன்னு தெரில. ஒரு கேள்விக்கும் சரியான பதில் தெரிய மாட்டேங்குது. அவன் நல்லா எழுதுகிற மாணவன் பக்கத்தில் உட்காந்துக்கின்னு அந்த நல்லா எழுதுகிற மாணவன் என்ன எழுதுகிறாரோ அதை பார்த்து பார்த்து அப்படியே எழுதிட்டா இவர் பாஸ் ஆவாரா, பாஸ் ஆக மாட்டாரா? நல்லா எழுதுகிற மாணவன் பாஸ் ஆகினா இவர் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவார் இல்லையா? அதுபோல தான் இந்த உலகமே தப்பான முறையில் இருந்தது. எப்படி வாழணும்னு புரியாத சிலபஸாக வாழ்ந்துருந்தோம். இதையெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் நமக்கு இப்படி வாழுங்க அப்படின்னு எழுதி கொடுக்குறாரு. அதை அப்படியே பார்த்து காப்பி பண்ணிக்கிட்டால் போதும். வெறும் பேப்பர்லேயும் எழுத்துனால இல்லை, அவர் வாழ்ந்தது போல் நாம் வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா அவர் அடைஞ்ச நிலையை நாம் அடைவோங்கிறது விதி. இதை யாராலையும் மாற்ற முடியாது. உண்மையில்லைங்க, அதை யாராலையும் மாற்ற முடியாது. அவர் வாழ்ந்தது போலவே இங்கே நாம் வாழும்போது அவர் திரும்ப வரும்போது நம்ம வெட்கப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அவரும் நாம் ஒரே மாதிரி இருப்போமா இல்லையா? அப்போது அவர் எழுதி பாஸ் ஆகிட்டார், அது உண்மைதான் அப்படின்னா அவரை காப்பி அடித்த நாமளும் பாஸ் ஆக வேண்டியது விதி. வேறு வழியே கிடையாது. நம்ம பிட்டெல்லாம் அடிக்க தேவையில்லை. வேறு யாருக்குன்னா போய் கேட்டுன்னு பிட் அடித்து எழுதுறதுலலாம் சரி வராது. நல்லா எழுதுகிறவங்க பக்கத்தில் உட்காந்து அதை பார்த்து அப்படியே எழுதிட்டா பாஸ் தான். எல்லோரும் 100% பாஸ் தான். அப்போ அப்படி நல்லா எழுதுகிற ஒரு குரு இருக்கிறார். கிறிஸ்து சொல்கிறார், நானே உங்களுக்கு நல்ல குரு. அந்த குருவை காப்பி அடிப்போம் என்ன? அப்புறம் ஒரு நல்ல மேய்ப்பர் அவர் இல்லையா? ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்குறவர், நமக்காக தன் ஜீவனையும் கொடுக்குறவர். அப்போ அவரை ஃபாலோ பண்ணாக்கா அவர் நல்ல வழியில் தானே கொண்டு போவார், தீய வழி கொண்டு போக மாட்டார் இல்லையா? அப்போ அப்படி ஒரு நல்ல மனுஷன் இந்த உலகம் வாழ்ந்த வாழ்க்கையில் இல்லாமல் இதை அப்படியே மாற்றி புரட்டி போடுறாரு. இப்படி வாழ பழகிக்கங்க. இதனால் நமக்கு என்னங்க நடக்கும்னு, நீங்கள் எதுக்காக இந்த உலகத்தில் இவ்வளோ பாடுபடுறீங்களோ, இந்த உலகத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பாடுபடுறோமோ அத்தனையும் நீங்கள் பாடுபடாமலே உங்களுக்கு கிடைக்குங்க. எதுக்கு மெயினாக எதுக்கு பாடுபடுறோம்? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்கிற இடம், சௌரியமான வாழ்க்கை. இதுக்கு தானே பாடுபடுறோம். பொருளாதாரம் இருந்தால் நாம் எல்லாத்துலேயும் நல்லா வந்துடுறோன்னு. அதை சம்பாதிக்கிறதுக்கு நாம் ஏதோ ஒரு வகையில் நிறைய தப்புக்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். அதில் நம்ம அப்படிலாம் இல்லைங்க, நான் அப்படிலாம் யாருமே சொல்ல முடியாது. எல்லாருமே பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா? இதையெல்லாம் களைஞ்சி ஆராய்ஞ்சு நம்மளுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறாரு. மாற்றம் இந்த உலகத்துலேருந்து வரணும்னு எதிர்பார்க்காத, மாற்றம் உலகத்துலேருந்து வரணும்னு எதிர்பார்க்காத, உன்னிலிருந்து மாற்றம் வர விரும்பு. அவங்கள நிறுத்த சொல்லுங்கள், நான் நிறுத்துகிறேன் அப்படி இல்லை. இது நான் நிறுத்திட்டாக்கா அவங்களும் நிறுத்திடுவாங்கிறது தான் உண்மை. பாருங்கள், ஒரு ஊற்று எடுத்து ஓடுது. எங்கெங்கெல்லாம் பள்ளங்கள் இருக்குதோ அங்கெல்லாம் தண்ணி நிரம்பிடுச்சு. இது போகிற வரவங்களுக்கெல்லாம் ரொம்ப இடையூறாக இருக்குது. இந்த பாதையை சரி பண்ணணும். என்ன பண்ணுவீங்க? நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம்னாக்கா, எங்கெங்கெல்லாம் குழியும் குண்டுமாக இருக்குதோ அந்த இடத்துலலாம் மண்ணுகளை போட்டு சமநிலைப்படுத்துகிறோம். அந்த பாதையை சமநிலைப்படுத்துகிறோம். இப்போது இந்த பாதை நேராக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் கிறிஸ்து என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, நீங்கள் அப்படி செய்கிறது ரொம்ப வேஸ்ட்டு. நீங்கள் என்ன தான் மண்ணு கொட்டி மேடுங்களெல்லாம் சரி பண்ணாலும் அந்த ஊற்று தண்ணியிலேருந்து வர தண்ணி வந்து இதை அரித்து தள்ளி எப்போதும் போல் அந்த குன்றும் குழி வரதான் செய்யும். அப்போ என்ன பண்ணணும்? ஊற்று அடிச்சிடலாம் அப்படிங்கிறார். புரியுதுங்களா இல்லையா? எரியிறத பிடுங்கினா கொதிக்கிறத அடங்கிட்டோன்னுவாங்களே. ஊற்று கண்ணை அடைச்சிட்டா வீதியில் ஓடுற தண்ணியெல்லாம் வராது. அப்போ அந்த சாலை பாதுகாக்கப்படும் இல்லையா? இப்படி தான் கிறிஸ்து சொல்லி கொடுக்குறார். நம்ம சிந்தனை என்ன, எங்கே பள்ளமாக இருக்குதோ அங்கே மட்டும் மண்ணை போட்டு மூடணும். ஆனால் கிறிஸ்து சொல்கிறார், ஊற்று கண்ணையை அடைச்சிடலாம் அப்படிங்கிறார். அப்போ ஊற்று கண்ணை அடைச்சிட்டா அந்த பாதை சீராக இருக்கும். பரலோகத்தின் ராஜ்யத்தின் பாதை குறுகலாக தான் இருக்கும். அந்த வாழ்வியல் கொஞ்சம் குறுகலாக தான் இருக்கும். வழி இடுக்கமாக நெருக்கமாக தான் இருக்கும். ஆனால் அது தேவராஜ்யத்தின் பாதை. வழி விசாலமாக இருக்குது, ஆனால் அது அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்குமான பாதை. அதில் போக வேண்டாம். அதில் போன யாருமே இறைவனிடத்தில் போய் சேர்ந்ததில்லை. இந்த பூமியில் பாதாளத்தில் தான் போய் சேர்றாங்க. கிறிஸ்து சொல்கிறாரு, அது வேண்டாம். இம்மைக்கு மாத்திரம் நீங்கள் வாழ்ந்து செத்து பிறந்து, இம்மைக்கு மட்டும் நீங்கள் வாழ்ந்து பிறந்து செத்து மறுபடியும் பிறந்து செத்து மறுபடியும் பிறந்து செத்து, இப்படியே இது பல கோடி ஜென்மம் போயிட்டே இருக்கும். இதுக்கு முடிவே இராது.
ஆனால் இதில் ஒரு அனுபவம் இருக்குது இல்லையா, அது மிகப்பெரிய பாடுகள் தான். யாராச்சும் பிறந்ததுலேருந்து தாங்கள் வாழ்ந்த வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டேன்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா? அவர் ஏழ்மையில் இருந்தாலும் சரி, பெரும் கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, ஒருத்தரால் சொல்லிட முடியுமா நான் சிறப்பாக வாழ்ந்துட்டேங்க, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் இந்த பூமியில் ரொம்ப சிறப்பாக வாழ்ந்துடுச்சுன்னு ஒரே ஒரு ஆள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஒருத்தரும் சொல்ல முடியாது. ஆனால் கிறிஸ்து சொல்கிறார், என் பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இரு, அதுக்கு நான் ஒரு வழிகாட்டுறேன் அப்படின்னார். அந்த வழியும் சத்தியமும் ஜீவனும் அவரே. அவர் தான் அந்த வழி. அவருக்குள்ளே நீங்கள் உள்ளோடினீங்கன்னா தான் அந்த வழியை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கான ஜீவாற்றலும் அவர் தான், அந்த சத்திய பாதையும் அவர் தான். அந்த வழியும் சத்தியம் ஜீவனை நம்ம பின்பற்றாத வரையில் இந்த உலகியல் பின்னாடியே அலைய பாடுகள் தான் நிறைய வரும். பாருங்கள், சௌரியமாக வாழலாம் சொல்லிட்டு இந்த உலகத்தில் உள்ள செல்வங்களெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க. மிகப்பெரிய கோடீஸ்வரர்லாம் இருக்கிறாங்க. வானத்தில் போய் கல்யாணம் பண்ணுறாங்க, கடலுக்கு நடுவில் போய் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. இத்தனை கோடி செல்வங்கள் இருக்குது, அதை நான் இப்படியெல்லாம் செலவு பண்ணி ஆடம்பரமாக இந்த உலகத்தை அனுபவிக்கிறேன்றாங்க. உண்மையிலே அவங்க அனுபவிக்கிறாங்களா? கிடையாது. இயேசு ஒரு கதையை சொல்லிட்டு வந்தார். ஒரு பெரிய பணக்காரன் ஏழை மக்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு விவசாயம் பண்ணுறான். அந்த வருஷம் நல்லா விளைஞ்சிடுது. அந்த விளைச்சலை பார்த்து அவருக்கு என்ன எண்ணம் தோணணும், என்ன தோன்றி இருக்கணும், இயல்பாக என்ன தோன்றணும்னா, இந்த உழைப்பாளிங்களாம் நல்லா உழைச்சாங்க, அவங்களுக்கு கூடுதலாக சம்பளம் கொடுக்கலாம், இந்த உணவுப் பொருளை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கலாம் அப்படின்னு தானே எண்ணம் வரணும். உண்மையிலே அந்த எண்ணம் எல்லாருக்கும் வருமா? வியாபாரம் பண்ணுற எல்லாருக்கும் வருமா? எவ்வளோ லாபம் எடுக்கிறோமோ அதுதான் நல்ல வியாபாரம். அப்படி தானே இந்த உலகத்தில் கற்று வச்சுருக்கிறோம். எவ்வளோத்துக்கு எவ்வளோ லாபம் சம்பாதிக்கிறோமோ அது பெஸ்ட்டு பிஸ்னஸ் அப்படி தானே கற்று வச்சுக்கிறோம். இது தேவனுக்கு விரோதமான செயல். அந்த மனுஷன் என்ன பண்ணுறான், நிறைய விளைச்சல் வந்த உடனே அவன் ஆத்மா கிட்ட சொல்கிறான், ஆத்மாவே நீ கவலைப்படாதே, நான் நிறைய தானியங்களை சம்பாதிச்சிட்டேன். ஏற்கனவே பழைய குடோன் ஒன்று வச்சுக்கிறாரு, அதை இடிச்சிட்டு பெரிய குடோன் கட்டுறாரு, அது ஃபுல்லாக சேர்த்து வச்சிடுறாரு. ஆத்மாவே நீ கவலைப்படாதே, நான் அநேக வருடங்களுக்கு உணவு சேர்த்து வச்சிட்டேன், அதனால் சந்தோஷமாக சாப்பிட்டு வாழலாம் அப்படிங்கிறாரு. யார்கிட்ட? தன் ஆத்மா கிட்ட அவர் பேசுகிறார். இதா சொல்கிறாராம், அட முட்டாளே, நான் சொல்லலைங்க, அந்த மாதிரி வசனங்கள் அப்படி தான் இருக்குது. அட முட்டாளே, உடம்புக்கு உணவு சேர்த்து வச்சுட்டு ஆத்மா கிட்ட போய் கவலைப்படாதுன்றியடா. ஆத்மா அழியாது, அது உணவும் எடுத்துக்காது, அதுக்கு தாகம் இல்லை, பசியும் இல்லை, நெருப்புலையும் போட முடியாது, தண்ணிலையும் போட முடியாது, காற்றுலையும் கரையாது, அது என்றும் அழியா பொருள்றா. அதுவும் உடம்பில் இருக்கணும்னா இந்த உடம்பு தாண்டா அழியக்கூடாது. 1000 பேர் உணவை நீ சேர்த்து வச்சுக்கிட்டு ஆத்மா கிட்ட பேசினுக்கிறிய, ஆத்மாவே கவலைப்படாதே, நான் நிறைய உணவு சேர்த்துட்டேன்னு. இன்றைக்கி ராத்திரி உங்கள் உடம்பை தூக்கிட்டேன்னாக்கா இந்த ஆத்மா வந்து சாப்பிட மாட்டா, இதை யார் சாப்பிடுவா இந்த உணவுன்னு கேட்டார் இல்லையா? படிச்சிருக்கீங்களா அந்த கதையை? உலகம் நமக்கு அப்படி தான் கற்றுக் கொடுக்கும். நிறைய சேர்த்து வச்சுக்கோ, பெரிய மாளிகை கூட கோபுரத்தோடு சேர்த்து கட்டி வச்சுக்கோ, ஆடம்பரமாக வாழு அப்படின்னு. முன்னோர் ஒரு பாட்டி சொல்லிச்சு, தனக்கு மிஞ்சினது தானமும் தர்மனும் இல்லையா? கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அவ்வை பாட்டி சொன்னது. ஆனால் அந்த பழமொழி எப்படி மாற்றிட்டாங்க, தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும் மாற்றிட்டாங்க. உலகம் அவ்வளோ மோசங்க, அவ்வளோ மோசம் உலகம். அந்த பொல்லாங்க அப்படி திருப்பி விட்ருவா, வசனத்தையும் அப்படி திருப்பி விட்ருவா. ஆனால் அது உண்மை மாதிரி தான் தெரியும். யார் வேணால் கேட்டு பாருங்க, ஆமாங்க எங்களுக்கு மிஞ்சி தாங்க தானம் தர்மம் அப்படின்னா. ஆனால் அதோடைய உள்ளார்ந்த கருத்து அப்படி இல்லை. தங்களுக்கு மிஞ்ச போகிறது தானமும் தர்மம் தான், வேறு எதுவுமே இந்த உலகத்தில் மிஞ்ச போகிறதில்ல. இதை எங்கேருந்து எடுத்தோமோ இதை அங்கேயே வச்சுட்டு நம்ம மட்டும் போக வேண்டியது தான் இல்லையா? ட்ரெஸ்ஸு கூட இல்லை, எல்லாத்தையும் கட்டி விட்டுறாங்க. எப்படி வந்தோமோ அப்படியே போக வேண்டியது தான். ஒன்று கூட இங்கேருந்து எடுத்து நகர்த்த முடியாது, ஒரு குண்டு ஊசி கூட நகர்த்த முடியாது. ஆனால் இங்கேருந்து ஒன்று கொண்டு போகலாம், என்ன தெரியுங்களா? தானமும் தர்மமும் அப்படின்னு. கிறிஸ்து பாருங்கள் இன்னும் சூப்பராக சொல்கிறாரு, உங்கள் பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்கன்னாரு. இங்கே பூமியில் நிறைய பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதீங்க. அந்த முட்டாப்பையன் தான் ஊரை ஏமாற்றி உலையில் போடணுன்ட்டு இருக்கிற சின்ன குடோனை உடச்சி பெரிய குடோன் கட்டி மொத்தனுடைய தானியத்தையும் போட்டு சேர்த்து வச்சுக்கினான். அப்போ அந்த உழைப்பாளிங்களுக்கு கூலி கொடுத்துருப்பானா? கொடுத்துருக்க மாட்டான்ல. ஏற்கனவே கொடுத்ததுலேயும் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருப்பான், ஏன்னா அவனுக்கு ஆசை அப்படி மாறிச்சு. 2 மடங்கு கொடுத்துருந்தான்னு வச்சுக்கேன், அந்த உழைப்பாளி வாழ்த்தி இருப்பாங்க. அந்த வாழ்த்துதலே இவருக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆயுசு கூடியிருக்கும்
இப்போ என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, சின்ன குடோனை இடித்து பெரிய குடோன் கட்டி நிறைய சேர்த்து வச்சுட்டு ஆத்தமாவை கவலைப்படாதேன்னு சொன்ன உடனே பிதா ஒரு குரல் கொடுத்தாரு, இன்றைக்கி ராத்திரி உன்னை தூக்கிட போகிறேன், அப்புறம் அந்த உணவு யார் சாப்பிட போகிறா அப்படின்னாரு. உடம்பை விட்டு உன்னை கட்டி விட்டேன்னா அந்த உணவு யாருக்கு வேஸ்ட்டு தரடா அப்படின்னு. அது மாதிரி இந்த உலகத்தில் உள்ளதெல்லாம் அப்படி தான், அது அங்கங்கேயே வெஸ்ட்டு போயிடணும், தூக்கிலாம் போகக்கூடாது. கிறிஸ்து சொல்கிறாரு, உங்கள் பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்க. பூமியில் உங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வச்சிங்கனாக்கா முதல்ல மக்கி போயிடும்ன்றாரு. மக்கி போயிடும், துரு பிடிச்சிடும், திருடன் கண்ணமிட்டு திருடிடுவான். திருடனானோ இல்லையோ நிறைய சேர்த்து வச்சா இடி ரைடு அமலாக்கத்துறை வருமானத்துறைன்னு வந்து அடி கொல்ல அடிச்சுன்னு போயிடுவாங்க, நல்ல சம்பாரித்து அந்த மாதிரி போயிடும். அதுக்கு பதிலாக சம்பாதிக்கிற காலத்திலேயே நாம் யார்கிட்ட வேலை வாங்குகிறோமோ அவங்களுக்கு தாராளமாக சம்பளம் கொடுத்துடலாம் இல்லையா? அந்த வாழ்த்துதல் நம்ம நல்லா இருப்போம். அது மாதிரி சம்பாதிச்சதில் எல்லாத்தையும் நம்மளே எடுத்துக்காமல், பழைய ஏற்பாட்டிலே சொல்லுது 10%, புதிய ஏற்பாடு சொல்லுது உங்கள் மன விருப்பத்தின்படி ஏழை எளிய மக்களுக்கு நல்லா செய்யுங்க, தான தர்மம் பண்ணுங்கள். நீங்கள் தயால குணம்னா கையை நீட்டி கொடுக்கும்போது கடவுள் உங்களுக்கு அவர் கையால் கொடுப்பார் இல்லையா? அவர் கை பெருசு, ஒரு கையால் கொடுத்தாருனா இந்த ஆயுசே போதும் நமக்கு இல்லையா? அது மாதிரி வாங்கியிருக்கிற செல்வந்தருங்க தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய செல்வந்தர்லாம் கடவுளுடைய கருணையால் தான் அப்படி இருக்காங்க. இப்போ இருக்கிற செல்வந்தர்கள் கூட அவங்க நல்லவங்களாக இல்லைனா கூட சரி, அவங்க எந்த ஜென்மத்தில் அவங்க அப்பா அம்மாவோ இல்லை அவங்க முந்தின ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியமோ இந்த ஜென்மத்தில் நல்லா இருக்கிறாங்க. இதை அப்படியே பயன்படுத்திக்கணும், அந்த அறிவாற்றல் அவங்களுக்கு போய் சேரணும். அது மாதிரி இங்கே பொக்கிஷங்களை சேர்த்து வச்சா அது துரு பிடிச்சிரும், மக்கி போயிடும், திருடன் கண்ணமிட்டு திருடுவான். அது பரலோகத்தில் பொக்கிஷமாக சேர்க்கணுமா? எப்படி எடுத்துகிட்டு போக முடியும்? இங்கேருந்து ஒன்றுத்தையும் நகர்த்த முடியாது. பரலோகத்தில் எப்படி நீங்கள் பொக்கிஷத்தை சேர்ப்பீங்க? இங்கே நாம் செய்கிற ஒவ்வொரு நற்காரியங்களும் அது பரலோகத்தில் பொக்கிஷங்களாக எழுதப்படுது. அது பிதாவினுடைய பார்வையில் அவருடைய துருத்தியில் பிடிக்கப்படுது. நீங்கள் சிந்தனை கண்ணீராக இருந்தாலும் சரி, புன்னகையாக இருந்தாலும் சரி, அவருடைய பார்வையில் அவருடைய பொக்கிஷத்தில் இது சேர்க்கப்படுது. அங்கே ஒருவரும் கண்ணமிட்டு திருடவும் முடியாது, துரு பிடிக்காது, மக்கி போகாது, பாதுகாப்பாக இருக்கும். நீங்கள் அவரிடத்துல போகும்போது அதை அப்படியே உங்களுக்கு 30, 60, 100 உங்களுக்கு பலன் தரும் மாதிரி திருப்பி கொடுப்பாரு. அந்த வாழ்க்கை எல்லாரிலும் பெரியவங்களாக இருப்பீங்களாம் இல்லையா? கிறிஸ்து கூட சொல்கிறார் பாருங்கள், நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிறவங்க வெறும் பேச்சால் இருந்தால் போதாது, அதை நடைமுறையில் கடைப்பிடிச்சி பேசும்போது தான் பரலோகத்தில் எல்லாரிலும் பெரியவங்களாக இருப்பாங்களாம். கடைப்பிடிக்காமல் சொல்கிறவங்களாம் பரலோகத்தில் எல்லாரிலும் சிறியவராக இருப்பாங்களாம். அப்போது நம்ம இங்கே சேர்த்து வச்சுக்கிற பொக்கிஷங்களாம் அங்கே எப்படி இருக்க போதான்? நமக்கு 30, 60, 100 பலன் தந்து நட்சத்திரங்களாக மின்னுவீங்கன்ட்டு வேதம் சொல்லுது. நட்சத்திரங்களாக மின்னுவோம், ஸ்டார்ஸ். இங்கே இருக்கிற ஸ்டார்லாம் வேஸ்ட்டு, வயசாகி செத்து போயிடுவாங்க இந்த ஸ்டாருங்களாம். அங்கே இருக்கிற ஸ்டார் என்றைக்குமே அழியாது. அது ஒரு வாக்கு தத்தமாகவே கொடுத்துக்கிறாரு, உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களாக மாற்றுறேன் அப்படின்னார் இல்லையா? கடற்கரை மணல் அத்தனையாக இங்கே பிறந்து அவர் சொன்னதுபடி வாழ்ந்தால் இவங்க எல்லாம் வானத்து நட்சத்திரங்களாக ஒரு நாளைக்கு முன்ன போகிறாங்க இல்லையா? திருக்குறள் கூட சொல்லுது பாருங்கள், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுலகில் தெய்வத்துள் வைக்கப்படுவார். இந்த வையத்தில், இந்த பூமியில் வாழ்வாங்கு வாழணும். அந்த வாழ்வாங்கு வாழங்கிறது தன்னை நேசிக்கிறது போல் பிறரையும் நேசி, எல்லா உயிர்களும் நேசி, நம்மால் என்னெல்லாம் செய்ய முடியும் அந்த அளவுக்கு செஞ்சிட்டோம்னா வையத்துள்ள வாழ்வாங்கு வாழ்ந்துட்டோம். இவங்க எல்லாரும் வானுலகில் தெய்வத்தோடு வைக்கப்படுவாங்கங்கிறது உண்மை, அது மாறாது இல்லையா? அதுபோல் பூமியில் நல்லா வாழணும்னா நல்லா வாழ்ந்த அவருடைய கருத்து ரொம்ப முக்கியம். யார் ரொம்ப நல்லா வாழ்ந்ததுன்னா கிறிஸ்து மட்டும்தான். கிறிஸ்து மட்டும்தான் இந்த பூமியில் ரொம்ப நல்லா வாழ்ந்தார். என்னங்க அவர் பட்ட பாடெல்லாம் கொஞ்சம் நஞ்சமாங்க, அவர் போய் நல்லா வாழ்ந்தாருன்றீங்கல்ல. அவர் சொல்கிறாரு, வரப்போகிற நன்மையின் மித்தமாக நான் இந்த பாடுகளை சகித்து ஏற்றுக்கொண்டேன். எபிரியர் எழுதின நிருபத்தில் சொல்லியிருக்கார். எதுக்கு அந்த பாடெல்லாம் பட்டாராம்? வரப்போகிற நன்மையை எண்ணி இந்த பாடுகளை சகித்து ஏற்றுக்கிட்டேன். இப்போ எப்படி இருக்கிறாரு? வானோர் பூதலத்தோர் எல்லாருடைய நாமத்துக்கும் மேலான நாமம் இல்லையா? எல்லா நாவுகளும் அவர் பேர் உச்சரிக்குது, எல்லா முழங்காலும் அவருக்கு நேராக மண்டியிடுது. வரப்போகிற நன்மை, அந்த வரப்போகிற நன்மையை கருதி
எண்ணி இந்த பாடுகளை சகிச்சு ஏற்றுக்கிட்டாராம். அப்போ நம்ம இந்த பூமியில் எப்படி வாழறோம், நாம் எப்படி இங்கே சக மனுஷர்களோடு வாழணும், எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி வரப்போகிற நன்மையை கருதி. இப்போது பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் தாங்க நம்ம நல்லவங்களா கெட்டவங்களான்னு கூட தெரியும். உண்மைதான். பிரச்சனைன்னு வராத வரைக்கும் ரொம்ப நல்லவங்க. சாலமோன் சொல்கிறார் பாருங்க, வாயை திறக்காத வரைக்கும் அவன் ஞானி மாதிரி தான் தெரியும், வாயை திறந்தால் தான் தெரியும் அவன் யோகிதை என்னன்னு. மூடன் கூட வாயை திறக்காத வரைக்கும் புத்திசாலி மாதிரி தெரியுமான்னு எழுதியிருக்கார். அது மாதிரி பிரச்சனை வராத வரைக்கும் நம்ம யோகியர் தான். பிரச்சனை வந்தால் தான் நம்ம உண்மை நிலை சுயரூபம் என்னன்னு தெரியும். சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் சொல்லி நான் பார்த்துருக்கேன், இந்த கோயில் குளத்துக்குலாம் வருவாங்க, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அங்கே சொல்லுவோம் இது கோயிலுன்னு பார்க்குறேன் இல்லைன்னு வச்சுக்க அப்படின்னு. சுயரூபம் வெளியே வந்துடுச்சு. உள்ளே இருந்த மனித கொலைப்பாதகன் அவன் வந்து வெளியே எட்டி பார்க்குறான், கோயிலுன்னு பார்க்குறவங்க இல்லை ஒரு வழி பண்ணிடுவேன்னுவார் இல்லையா. சில பேர் சொல்லுவாங்க நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு. உண்மைதான், மனுஷனுக்கு பதிலாக மிருகங்களை கொடுத்து தானே நம்ம பலி கொடுத்து மீட்டுட்டு வந்தோம். அந்த புத்தி என்ன சொல்லுதுனாக்கா, ஒரு சின்ன பிரச்சனை ஆச்சுட்டு நான் மனுஷனாக இருக்க மாட்டேன், அதான் ரிசைன் பண்ணிட்டு மனுஷன்லேருந்து ரிசைன் பண்ணி. ஆனால் எந்த அனிமல்ஸ் ஆக போகிறாரு தான் இன்னும் தெரியல. அவருடைய ஆக்ஷனை பார்த்தா தான் தெரியும் எந்த அனிமலாக இப்போ மாற போகிறாரு அப்படின்னு இல்லையா. உழுந்து புரண்ட போகிறாரா இல்லை கொத்தி கடிக்க போகிறாரா, இதெல்லாம் அவருடைய ஆக்ஷனை பொறுத்து தெரியும். ஆனால் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லிடுவார். இதெல்லாம் இந்த உலகியல். இதையெல்லாம் சீர்படுத்தி கிறிஸ்து சொல்கிறார், உங்களை நேசிக்கிறது போல் பிறரையும் நேசிங்க. இந்த பேரன்பு எப்படி வரும்னா, பேரன்பு கொண்ட ஒருத்தர் இருக்கணும், அவர் வாழ்ந்ததை நம்ம பார்க்கணும், அவர் வாழ்ந்தது போல் நம்ம வாழ முயற்சி எடுக்கணும். அதுக்கான பயிற்சி தான் அவர் கொடுக்குறார். அந்த பயிற்சி என்னன்னு வரும் சபை கூடுதலில் மீண்டும் சிந்திப்போம். இந்த செய்தி உங்கள் அனைவருக்கும் பிரயோஜனப்பட்டிருக்கும்னு நம்புகிறேன். உலகெங்கிலும் இருந்து ஷாலோம் சபையின் ஆராதனையில் பங்கெடுத்த உங்கள் அனைவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஞானமும் சகோதரர் இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பும் சகலவித பரிபூரணமும் முழுமையாக பெறுவீர்களாக. ஆமென். சரி, நாம் ஜபிப்போம். பரமண்டலத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரமண்டலத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எனக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்களையும் மன்னியும். சோதனையிலிருந்து மீட்டு பாதுகாத்து கொள்ளும். அந்த ராஜ்யம் வல்லமை என்றென்று உம்முடையதே. ஆமென். நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை, அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை, அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டால் கதியும் இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டால் கதியும் இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை, அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை.